ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சாஃப்ட்வேர் உலகம். இன்னைக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய செமஸ்டர் 3 பேப்பரில் CS3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன். அந்த இன்ட்ரொடக்ஷனில் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஸோ டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக யூனிட் 1 ஃபர்ஸ்ட் பார்ட் பி செக்ஷனில் கேட்பாங்க. அப்படி கேட்கலன்னா கண்டிப்பாக பார்ட் சி செக்ஷனில் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன்று டைரக்டாக கேட்கலாம். டேட்டா சயின்ஸ் ப்ராசஸை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷனோட கேட்கலாம். அதாவது கோல்ஸ், ரிட்ரைவிங் டேட்டா, இடிஏ, பில்டிங் மாடல்ஸ், ப்ரெசென்டிங் ஃபைண்டிங்ஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி எழுத சொல்லலாம். இல்லை ஒருவேளை எப்படி கேட்பாங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராசஸை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் லாஸ்ட் 2 years பிஃபோர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் வர்சஸ் டேட்டா வேர்ஹவுசிங். டேட்டா மைனிங்கும் டேட்டா வேர்ஹவுசிங்கும் நீங்கள் ஒன்ஸ் டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் படிச்சீங்கனாலே உங்களுக்கு அது இன்க்ளூட் ஆகிடும். சம்டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சிமிலரான ஒன்று தான். ஸோ டேட்டா மைனிங்னா என்ன, டேட்டா வேர்ஹவுசிங்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையுமே டிஃப்ரென்ஷியேஷனில் கேட்பாங்க. அப்படி ஒரு வேளை கேட்கலன்னா கண்டிப்பாக டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் கேட்காத பட்சத்தில் டேட்டா மைனிங்கும் டேட்டா வேர்ஹவுசிங்கும் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதில் மீன், மீடியன், வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் வரும். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இது அவங்களா ஒரு வேல்யூஸ் கொடுத்து உங்களை ப்ராப்ளம் இது பண்ண சொல்லுவாங்க. மீன், மீடியன், வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாமே. ஸோ இது கண்டிப்பாக வரும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ். யூனிட் 2 டிஸ்கிரைபிங் டேட்டா. அதில் டைப்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டேட்டாவோட டைப்ஸ் என்ன, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ், அதோட டிஃப்ரென்ஷியேஷன். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்ன, கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரேட், அதோட வேரியபிள்ஸ், அதோட டிஃப்ரென்ஷியேஷன். இந்த மாதிரி கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் டேட்டா வித் கிராஃப்ஸ். அதில் ஹிஸ்டோகிராம்ஸ், பார் சார்ட்ஸ், பை சார்ட்ஸ் இதில் டேட்டாவை கொடுத்து அவங்களே டேட்டாவே கொடுத்து நீங்களை பிளாட் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இசட் ஸ்கோர்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இதை பார்க்காம மட்டும் போயிடாதீங்க. யூனிட் 3 டிஸ்கிரைபிங் ரிலேஷன்ஷிப்ஸ். அதில் கோரிலேஷன்ல ஸ்கேட்டர் பிளாட்டாக இருக்கட்டும், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் இதெல்லாமே கோரிலேஷன் பார்ட்ல கேட்பாங்க. இல்லை மேக்ஸிமம் இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரிலேஷனும் ரிக்ரெஷன் தான். இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்டே தீர்வாங்க. ஸோ அந்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ரிக்ரெஷன் அனாலிசிஸில் லீஸ்ட் ஸ்கொயர் ரிக்ரெஷன் லைன் இருக்கு இல்லையா, அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆட்டோ இருக்கு இல்லையா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது இதை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன் இது. அதுக்கப்புறம் மல்டிபிள் ரிக்ரெஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த 3 கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறமா மல்டிபிள் ரிக்ரெஷன் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் குட். யூனிட் 4 பைத்தான் லைப்ரரிஸ் ஃபார் டேட்டா wrangling. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பை அண்ட் பாண்டாஸ் இருக்கும். ஒன்று நம்பை படிக்கணும், இல்லாட்டி பாண்டாஸ் படிக்கணும். நம்பை படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை எனக்கு நம்பை தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்பை படிச்சுக்கோங்க. நம்பை பேசிக்ஸில் அக்ரிகேஷனாக இருக்கட்டும், அரே காம்படேஷன்ஸ், பூலியன் லாஜிக் இதெல்லாமே கவர் பண்ணிடணும். ஒருவேளை பாண்டாஸ் தான் படிக்கிறீங்க, ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ அதனால தான் பாண்டாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னே சொல்கிறோம். பாண்டாஸ் ஃபார் டேட்டா மேனிப்புலேஷனில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா, grouping, aggregation and pivot tables. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்னே சொல்லலாம் அந்த பாண்டாஸ்ல. அதுக்கப்புறம் டேட்டா செட்ஸை கம்பைன் பண்ணுறது, மெர்ஜிங் அண்ட் கன்காட்டினேஷன் டெக்னிக்ஸ் இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் நம்பை படிக்கலாம், இல்லை பாண்டா படிக்கலாம். இல்லை ரெண்டில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை படிச்சிங்கன்னா இட் வில் பி குட். யூனிட் 5 டேட்டா விஷுவலைசேஷன். மேட்ப்ளாட்லிப் பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைன் பிளாட்ஸ், ஸ்கேட்டர் பிளாட்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ், சப் பிளாட்ஸ் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான மேட்ப்ளாட்லிப்னே சொல்லலாம். மேட்ப்ளாட்லிப் இருக்கிறதுல ஈஸியான ஒன்று. அது படிக்கல அப்படின்னா நீங்கள் சீபான் விஷுவலைசேஷன் படிக்கலாம். சீபான் விஷுவலைசேஷன்லேயே ஹீட் மேப், பேர் பிளாட்ஸ், பாக்ஸ் பிளாட்ஸ். ஸோ இது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னே சொல்லலாம். 3-dimensional பிளாட்டிங்கோட பேசிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.